ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியான புது விதமான சட்னி தான் பார்க்க போகிறோம். அந்த டிஃப்ரெண்ட்டான சட்னி எதில் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வச்சு தான் இன்றைக்கி சட்னி செய்ய போகிறோம். இது ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு காவாசி அளவுக்கு இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்த பிறகு தான் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு காரத்துக்காக 6 காஞ்ச மிளகாய், நீ காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சின்ன சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா லைட் ப்ரௌனாக வந்துடணும். அந்தளவுக்கு வந்த பிறகு 2 பத்தை அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு, தேங்காய் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடு ஏறினா போதும். கடலைப்பருப்பு மட்டும் ஃபுல் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு 2 இனுக்கு கருவேப்பிலையும் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை இறக்கி வச்சிடலாம். ஆறி வரட்டும். நல்லா ஆறி வந்த பிறகு மிக்சர் ஜாரில் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 பாதியமாக முதல்ல அரைப்பட்டு வரணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் தண்ணியை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இந்த மாதிரி சட்னியை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டு சட்னியில் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.